இந்த நாளின் தலைப்பாக வாக் இன் த லைட், ஒளியில் நடத்தல். வேதவசனம் சொல்லுகிறது யோவான் 8:12, மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியிலே அடைந்து இருப்பான் என்றார். மிகவும் அறிந்து கொள்ள ஆழமான ஒரு சத்தியம். இருளில் இருந்தால் என்னென்ன நடக்கும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இருளில் இருந்தால் பயம் இருக்கும், இருளில் இருந்தால் பார்க்க முடியாது, இருளில் இருந்தால் செயல்பட முடியாது, இருளில் இருந்தால் அநேக துன்பங்களுக்குள்ளாய் நாம் இருப்போம். இருளில் இருந்தால் வளர்ச்சி இருக்காது, இருளில் இருந்தால் செயல்பாடு இருக்காது. இருள் மிகவும் நெருக்கத்துக்குரியதாய் இருக்கிறது. இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார் மக்களை பார்த்து, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். ஒளி என்று சொல்லும்போது எல்லாவற்றையும் நான் பார்க்க முடியும். மறைவான காரியங்கள் இல்லை, சகலத்தையும் நான் பார்க்க முடியும். நான் நடக்கும்படியான வழிகளை நான் அறிய முடியும். நாம் தேவனை அறிந்து கொள்ளும்போது, தேவனுடைய வார்த்தையில் இருக்கும்போது, அவர் நம்முடைய கால்களுக்கு ஜீவம், பாதைக்கு வெளிச்சம் இருக்கிறார். அந்த வெளிச்சத்தில் நாம் நடக்கும்போது, நாம் இருளில் இருந்தாலும் இருளில் போனாலும் ஜீவ வெளிச்சத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். இயேசுவில் இருக்கும்போது, இயேசுவில் நடக்கும்போது ஜீவ வெளிச்சத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஜீவ வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் அழைத்திருக்கிறார். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென். இன்னும் 5 இருக்கு. ஒரே சண்டை போட்டு